Okay, students. Now we shall see goods sent on approval or on sale or return basis. இது ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தமிழில் விற்பனை அல்லது திருப்பம், விற்பனை அல்லது திருப்பம், goods sent on approval or on sale or return basis. இதை விற்பனை அல்லது திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். சரக்கு விற்பனை செய்தரலாம். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த சரக்குகள் மீதான ஏற்பின்மையை தெரிவிச்சிட்டா அந்த சரக்குகளை திருப்பி அனுப்பிவிட்டலாம். விற்பனை அல்லது திருப்பம். இதை இன்னொரு மாதிரியாக கூட சொல்லலாம். ஏற்புக்கு பின் விற்பனை. ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொண்டு விற்பனை செய்யலாம், இல்லைன்னா அதை திருப்பி விடலாம், திருப்பி அனுப்பிவிடலாம். குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் ஆர் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் மீன்ஸ் இது என்ன அப்படின்னா, இதுக்கான பொருள் என்னென்னா, தோஸ் குட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் த பையர் ஹேஸ் ஆப்ஷன் எய்தர் டு ரிட்டர்ன் ஆர் ரீட்டைன். வாங்குறவரை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த சரக்குகளை திருப்பி அனுப்பிவிடலாம். அதான் குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் ஆர் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் மீன்ஸ் விற்பனை அல்லது திருப்பம்ங்கிறதுக்கு என்ன பொருள்னா, தோஸ் குட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் பையர் ஹேஸ் அன் ஆப்ஷன் எய்தர் டு ரிட்டர்ன் ஆர் ரீட்டைன். பிடிச்சிருந்தா அந்த சரக்குகளை வச்சுக்கலாம், இல்லை பிடிக்கலை அப்படின்னா அந்த சரக்குகளில் திருப்தி இல்லைன்னா அவற்றை திருப்பி கொடுத்துடலாம். இது பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். ரூல் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிக்சர்லேயே டேபிள்லேயே இருக்குது பாருங்கள். ரூல் இருக்குது, டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் கவனிச்சிங்கனாலே புரியும். ரூல் வேறு த பையர் கம்யூனிகேட்ஸ் கிஸ் அப்ரூவல் ஆர் அக்செப்டன்ஸ். பையர் கம்யூனிகேட்ஸ் கிஸ் அக்செப்டன்ஸ் ஆர் அப்ரூவல், அதாவது அவரோட ஏற்பை தெரிவிக்கிறார். ஓனர்ஷிப் பாசஸ் ரைட் ஃப்ரம் த டைம் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப் அப்ரூவல். எப்போ அந்த உரிமை மாற்றம் நிகழ்கிறதுன்னா, அவர் தன்னோட ஏற்பை தெரிவித்த உடனேயே அந்த பொருள்கள் மீதான உரிமை வாங்கியவருக்கு மாறிவிடுகிறது. ஏ ஆஃபர் டு செல் ஹிஸ் ஸ்கூட்டர் டு பி அண்ட் டெலிவர்ஸ் இட் டு பி. ஏ ஆஃபர்ஸ் டு செல் ஹிஸ் ஸ்கூட்டர். ஏ தன்னோட ஸ்கூட்டரை பிக்கு விற்க இருக்கிறாரு. அந்த ஸ்கூட்டரை பிகிட்ட கொடுத்துட்றாரு. ஃபார் ட்ரையல் ரன் ஃபார் 2 days. 2 நாளைக்கு நீ ஓட்டி பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா நீ வாங்கிக்க, இல்லைன்னா அது திருப்பி கொடுத்துருங்கிறார். இதை தகவலை சொல்லி கொடுக்குறாரு. பி கம்யூனிகேட்ஸ் ஹிஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப்டர் 2 days. 2 நாள் கழித்து பி தன்னோட அக்செப்டன்ஸ் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன் திஸ் கேஸ் த ஓனர்ஷிப் பாசஸ் ரைட் ஃப்ரம் த டைம் ஆஃப் ஹிஸ் கம்யூனிகேஷன். ரைட் ஃப்ரம் த டைம் ஆஃப் ஹிஸ் கம்யூனிகேஷன் ஆஃப் ஹிஸ் அப்ரூவல். 2 நாள் கழித்து நான் அந்த சரக்கை அந்த ஸ்கூட்டரை வாங்கிக்கிறேன்னு தகவல் கொடுக்குறாரு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு. உடனடியாக இந்த உரிமை ஓனர்ஷிப் ஆஃப் த குட்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு த பையர். அடுத்த ரூல் பாருங்கள். வேர் த பையர் டஸ் சம் ஆக்ட் அடாப்டிங் தி டிரான்சாக்ஷன். வாங்கினவர் ஒரு நடவடிக்கை செய்துடுறாரு. when the act of adoption is done, அவர் அந்த சரக்கை தனதாக்கி கொள்வதற்காக பணியை செய்திருக்கிறார். வேர் த ஆக்ட் ஆஃப் அடாப்ஷன் இஸ் டன். இது another example. A delivered some jewelry to be on sale or return basis. விற்பனை அல்லது திருப்பம்ங்கிற அடிப்படையில் ஏ சில தங்க நகைகளை பிக்கு கொடுக்குறாரு. பி பிடிச்சிருந்தா வாங்கிக்கணும், பணம் செலுத்தணும். பிடிக்கலைன்னா அந்த தங்க நகைகளை ஏட்ட திருப்பி கொடுத்துடணும். தங்க நகைகளை ஏ பிக்கு கொடுத்துட்டாரு. பி பிளட்ஜ்டு த ஜுவல்லரி வித் சி. பி என்ன செய்கிறாரு, வாங்கின உடனே கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் அடுத்த நாளே அன்னைக்கே என்ன செய்கிறாருன்னா அந்த தங்க நகைகளை கொண்டு போய் சிங்கிறவர்கிட்ட அடமானம் வச்சு பணம் வாங்கிடுறாரு.
It was held that the ownership of the jewelry has transferred to B, as he had adopted the transaction by pledging the jewelry with C. இவர்கிட்டேருந்து வாங்கின ஏகிட்டேருந்து வாங்கின தங்க நகைகளை பிங்கிறவர் சிகிட்ட அடமானம் வச்சதுனால அந்த நகைகள் மீதான உரிமை பிக்கு அப்போதே மாற்றப்படுகிறது. இன் திஸ் கேஸ் ஏ ஹேஸ் நோ ரைட் அகெயின்ஸ்ட் சி. he can only recover the price of the jewelry from B. ஏக்கு சி மேலே எந்த உரிமையும் கிடையாது. ஏ பிகிட்டேருந்து தான் நகையை கொடுத்துருக்கிறாரு. அப்போ பிகிட்டேருந்து பணத்தை பெறுவதற்கான வழியில் அவர் ஈடுபடுவார். he can only recover the price of the jewelry from B. அடுத்து பாருங்கள் இன்னொரு ரூல். வேர் த பையர் ஃபெயில்ஸ் டு ரிட்டர்ன் த குட்ஸ். வாங்கினவர் இந்த சரக்கை திருப்பி அனுப்ப தவறிட்டார். ஆஃப்டர் த டைம் ஃபிக்ஸ்டு ஃபார் ரிட்டர்ன். அதாவது ஒரு டைம் ஒன்று கொடுக்குறாங்க. விற்கிறவர் இத்தனை நாளைக்குள்ளர அந்த பொருள் பிடித்திருந்தால் வாங்கிங்க, பிடிக்கலைன்னா திருப்பி அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆஃப்டர் த டைம் ஃபிக்ஸ்டு ஃபார் ரிட்டர்ன் ஆன் த எக்ஸ்பைரி ஆஃப் எ ஃபிக்ஸட் டேர்ம். அந்த டைம் முடிஞ்சு போச்சு. இந்த டைம் கொடுத்துருக்கிற டைம் முடிஞ்சு போச்சு. 7 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. 7 நாளைக்குள்ளே சொல்லிவிடு அப்படின்னு. 7 நாளைக்குள்ளே அவர் சொல்லணும். 7ஆவது நாள் சொல்லிடணும், நான் வாங்கிக்கிறேன் அல்லது எனக்கு வேண்டாம் பிடிக்கலை இதை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ 7 நாள் முடிஞ்ச பிறகு வேர் த பையர் ஃபெயில்ஸ் டு ரிட்டர்ன் த குட்ஸ். சரக்கை அனுப்ப தவறிட்டார். அப்போ என்ன நிலை? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டெலிவர்ஸ் சம் குட்ஸ் டு ஒய் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் ஃபார் 7 days. 7 நாளைக்குள்ளர இந்த சரக்குகளை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத சொல்லிவிட்டு, பிடிச்சிருந்தா நீ வாங்கிக்க, பிடிக்கலைன்னா இந்த சரக்குகளை திருப்பி அனுப்பிச்சிடு அப்படின்னு எக்ஸ் டெலிவர்ஸ் சம் குட்ஸ் டு ஒய் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் ஃபார் 7 days. ஒய் நெய்தர் ரிட்டன் நார் கிவ்ஸ் நோட்டீஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஈவன் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 7 days. ஒய் என்ன செய்யணும்? 7 நாள் முடிஞ்சோன்னு சொல்லணும். அவர் எதுவுமே சொல்லலை, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னு சொல்லலை. அந்த சரக்கை அவரே வச்சுருக்கிறாரு. 7 நாள் வரைக்கும் வச்சுருக்கிறாரு. த குட்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு பை ஃபயர் ஆன் த 8th day. 8ஆவது நாள் என்னாச்சுன்னா இந்த சரக்குகள் எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிஞ்சு போயிடுது, நஷ்டம் ஏற்படுது. இன் திஸ் கேஸ் ஒய் ஹேஸ் நோ பேர் த லாஸ். இன் திஸ் கேஸ் ஒய் ஹேஸ் டு பேர் த லாஸ். ஏன்னா இவர் 7 நாள் முடிஞ்ச பிறகு எதுவும் சொல்லலைங்கிறதுனால 7ஆவது நாள் முடிஞ்சோன்னா உரிமை மாற்றப்படுகிறது. வாங்கின ஒய் தான் அதனுடைய உரிமையாளராக கருதப்படுகிறார். அதனால் இன் திஸ் கேஸ் ஒய் ஹாஸ் டு பேர் த லாஸ். ஒய்க்கு தான் அந்த இழப்பாக கருதப்படும். அடுத்து பாருங்கள், வேர் நோ டைம் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு ஃபார் ரிட்டர்ன். அதில் 7 நாளுங்கிறது டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ டைமே ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஆன் த எக்ஸ்பைரி ஆஃப் எ ரீசனபிள் டைம், அதாவது நியாயமான காலத்திற்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேல் ஆர் ரிட்டர்னுங்கிற கான்செப்டில் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. எஸ் லிமிடெட் அக்ரீடு டு செல் எ டிராக்டர் டு எ முனிசிபாலிட்டி ஆன் த கண்டிஷன் தட் இஃப் த லேட்டர் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த டிராக்டர் இட் குட் ரிஜெக்ட் இட். எஸ் லிமிட்டெடுங்கிற நிறுவனம் ஒரு டிராக்டரை ஒரு முனிசிபாலிட்டிக்கு விற்குது. எந்த பேசிஸ்னால் சேல் ஆர் ரிட்டர்ன், விற்பனை அல்லது திருப்பம். இந்த முனிசிபாலிட்டி பிடிச்சிருந்தா அந்த டிராக்டரை வாங்கிக்கணும், பிடிக்கலைன்னா அந்த டிராக்டரை கொடுத்துடணும். இது காலம் எதுவுமே குறிப்பிடலை. வேர் தேர் இஸ் நோ டைம் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு ஃபார் ரிட்டர்ன். திருப்பி கொடுக்கறதுக்கு எந்த டைமும் ஃபிக்ஸ் பண்ணலை. The municipality used the tractor for a month and half. 1.5 மாதம் அந்த முனிசிபாலிட்டி அந்த டிராக்டரை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் தென் வாண்டட் டு ரிஜெக்ட் இட். 1.5 மாதம் கழித்து தன்னோட வேலையெல்லாம் முடித்த பிறகு முனிசிபாலிட்டி டிராக்டரை நான் திருப்பிடுறேங்கிறாங்க. இன் திஸ் கேஸ் த ப்ராப்பர்ட்டி இன் த டிராக்டர் இஸ் டீம்டு டு ஹாவ் பாஸ்டு
டு த முனிசிபாலிட்டி ஆஸ் ரீசனபிள் டைம் எலாப்ஸ்டு. ஏதோ ஒரு நாள் 2 நாள்னால் சரி, 3-4 நாளும் சரி, ஒரு 1.5 மாதம் பயன்படுத்திட்டு அதுக்கு பிறகு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த டிராக்டர் மீதான உரிமை அந்த முனிசிபாலிட்டிக்கு வந்துடுது. அவங்க அந்த பொருளை டிராக்டரை திருப்பி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது இங்கே கூறப்படுகிறது. அடுத்து ஒரு சிறு பகுதி இந்த அமர்விலேயே கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ். கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டி, நிபந்தனைகள் மற்றும் நம்புறுதி. வாரண்டினா நம்புறுதி, கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள். இந்த சேல் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்டில் குறிப்பிடக்கூடிய மற்றும் ஒரு தகவல் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டி. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். A stipulation in a contract of sale with reference to goods may be condition or warranty. விற்பனை ஒப்பந்தத்தில் குறிப்பிடக்கூடிய கட்டுப்பாடுகள், சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் நிபந்தனைகளாக இருக்கலாம் அல்லது நம்புறுதிகளாக இருக்கலாம். அது கண்டிஷனாக இருக்கலாம் அல்லது வாரண்டியாக இருக்கலாம். A stipulation in a contract of sale with reference to goods may be a condition or a warranty. சரக்கு ஒப்பந்தத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் நிபந்தனைகளாக இருக்கலாம் அல்லது நம்புறுதிகளாக இருக்கலாம். கண்டிஷன், நிபந்தனைன்னா என்ன? A condition is a stipulation, குறிப்பிடப்பட்டிருக்கும். A condition is a stipulation which is essential to the main purpose of the contract. It is core to the contract. இந்த கண்டிஷனுங்கிறது, நிபந்தனைங்கிற கட்டுப்பாடு இருக்க, இது விற்பனை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இது முக்கியமானதாக கருதப்படும். இட் இஸ் கோர் டு த கான்ட்ராக்ட். அந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான பகுதியாக இது கருதப்படுகிறது. த fulfillment of the condition, the non-fulfillment of the condition cancels the very contract. இந்த நிபந்தனையை நிறைவேற்றலைன்னா, விற்கிறவர் இந்த நிபந்தனையை நிறைவேற்றலைன்னா, the non-fulfillment of the condition cancels the very contract. இந்த நிபந்தனை நிறைவேற்றப்படலைன்னா அந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆகிடும். இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் எ கண்டிஷன் இஸ் புரோக்கன், நிபந்தனை மீறப்பட்டதா. இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் எ கண்டிஷன் இஸ் புரோக்கன் இட் லீட்ஸ் டு கேன்சலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படும். ஆகவே கண்டிஷனுங்கிறது ஒரு முக்கியமான குறியீடு, குறிப்பிடுவது கட்டுப்பாடு. அது இந்த விற்பனை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட கண்டிஷனுங்கிறது ஒரு முக்கியமான பகுதியாகும், முக்கியமானதாக கருதப்படும். அந்த கண்டிஷன் மீறப்பட்டால் அந்த ஒப்பந்தமே ரத்து செய்யப்படும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இன்சிஸ்ட் தட் the bike should give him a mileage of 50 km per liter. சொல்கிறாரு, வாங்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, எனக்கு கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தரணும், 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 கிலோமீட்டர் தரணும் இந்த பைக்கு அப்படிங்கிறார். he prefers to have ரெட் கலர் பைக். அது எந்த பைக்காக இருக்கணும் அப்படின்னா ரெட் கலர், சிவப்பு கலர் பைக்காக இருக்குங்கிறார். be a mechanic. ஒரு மெக்கானிக் பி என்ன செய்கிறாருன்னா வண்டி வாங்கி கொடுக்குறாரு. பி எ மெக்கானிக் கெட்ஸ் எ பைக் விச் கிவ்ஸ் ஹிம் 55 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர். 50 தான் இவர் கேட்டார். 55 கிலோமீட்டர் தரக்கூடிய, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 55 கிலோமீட்டர் தரக்கூடிய ஒரு பைக்கு வாங்கி கொடுக்குறாரு. பட் த கலர் இஸ் க்ரீன். ஆனால் அந்த கலர் என்ன கலர்னா க்ரீன் கலர். இதில் இந்த 55 கிலோமீட்டர் தருது, 50 கிலோமீட்டர் தான் கேட்டார். 55 கிலோமீட்டர் தருது இல்லையா? இந்த கண்டிஷனுக்கு இது கண்டிஷன்னு சொல்லலாம். கலருங்கிறது வாரண்டின்னு சொல்லலாம். இன் திஸ் கேஸ் ஏ கேனாட் கேன்சல் த கான்ட்ராக்ட் சின்ஸ் ஏ இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் மைலேஜ். இட் இஸ் எ கண்டிஷன் டு த கான்ட்ராக்ட். 50 கிலோமீட்டர் தரணும்னு சொன்னார் இல்லையா? இது கண்டிஷன். இந்த கண்டிஷன் மீறி இருந்தால் தான் ஒப்பந்தம் கேன்சல் ஆகும். கண்டிஷன் மீறலை, அது அவருக்கு அனுகூலமாக தான் இருக்குது. 50 தான் தரணுன்னாரு, 55 தருது. அப்போ இது ஓகே, கண்டிஷன் நிறைவேற்றப்பட்டது. த பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் இஸ் ஃபுல்ஃபில்டு பை பி. த காஸ்ட் ஆஃப் ரீபெயிண்டிங் இட் வித் ரெட் கலர் பி ஹாஸ் டு பேர். கலர் மட்டும் இவர் கேட்ட ரெட் கலரில் இல்லை. அதனால் இந்த
ரெட் கலரை மாற்றி கொடுத்துடணும், ரீபெயிண்டிங் பண்ணி கொடுத்துடணும். க்ரீன் கலரை மாற்றி ரெட் கலரை மாற்றி கொடுத்துடணும். இது வந்து யார் செய்யணும் அப்படின்னா வித்தவர் அந்த பிங்கிற மெக்கானிக் செய்யணும். வாரண்டி நம்புறுதி. வாரண்டி நம்புறுதி அப்படிங்கிறது என்ன? இப்போ அன்றாடம் நம்ம சில பொருள்களை எல்லாம் வாங்குகிறோம். அதுலேயும் இந்த டியூரபிள் குட்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏர் கூலர், ஏசி, இதுக்கெல்லாம் நமக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது, வாரண்டி இருக்குது. அதனால் மாணவர்கள் வந்து இந்த கண்டிஷன்னா என்ன, வாரண்டின்னா என்ன, 2 years வாரண்டி கொடுப்பாங்க, 3 years வாரண்டி கொடுப்பாங்க. இந்த வாரண்டிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். வாரண்டி ரெப்ரசன்ஸ் எ ஸ்டிப்புலேஷன் விச் இஸ் கொலாட்டரல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். விற்பனை ஒப்பந்தத்தில் துணை கருத்தாக குறிப்பிடப்படுவது வாரண்டி. வாரண்டி ரெப்ரசன்ஸ் எ ஸ்டிப்புலேஷன் விச் இஸ் கொலாட்டரல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து கண்டிஷன்னு சொல்கிறோம், அதோடு துணையாக குறிப்பிடக்கூடியது வாரண்டின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் டு த கான்ட்ராக்ட். இரண்டாவது முக்கியத்துவம் பெறக்கூடியது. த வயலேஷன் ஆஃப் வாரண்டி என்டைட்டில்ஸ் த அஃபெக்டட் பார்ட்டி டு கிளைம் டேமேஜஸ். வாரண்டியை மீறிட்டாங்கன்னா இந்த பையர் ஹேஸ் டு கிளைம் டேமேஜஸ். இவர் வந்து வாங்கினவருக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அவர் இழப்பீடு கேட்கலாம், காம்பன்சேஷன் கேட்கலாம். பட் ஹீ கேனாட் கேன்சல் த கான்ட்ராக்ட் ஆல் டுகெதர். வாங்கினவர் அந்த ஒப்பந்தத்தை நிராகரிக்க முடியாது. கண்டிஷன்ஸ் மீறப்பட்டால் ஒப்பந்தத்தை நிராகரிக்கலாம், வாரண்டி மீறப்பட்டால் ஒப்பந்தத்தை நிராகரிக்க முடியாது. என்ன செய்யலான்னா பாதிக்கப்பட்ட நபர் த வயலேஷன் ஆஃப் வாரண்டி என்டைட்டில்ஸ் அஃபெக்டட் பார்ட்டி டு கிளைம் டேமேஜஸ் ஆர் காம்பன்சேஷன் ஃப்ரம் த அதர் பார்ட்டி. In the above example, preference of red color represents warranty. இப்போ முதல்ல சொன்னோம் இல்லையா, பிங்கிற மெக்கானிக் வந்து ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறாரு, 55 கிலோமீட்டர் தருது. அவர் கேட்டது வந்து சிகப்பு கலரு, ஆனால் பச்சை கலரில் வாங்கி கொடுத்துட்றாரு. அப்போ அந்த கலர் இருக்கு இல்லையா, அது வந்து வாரண்டி. மெக்கானிக் பி பிரேக்ஸ் த வாரண்டி இன் தி above கான்ட்ராக்ட். வாரண்டியை மீறிட்டார் பை அக்வயரிங் எ க்ரீன் கலர் பைக், வாங்கி கொடுத்ததுனால. ஹென்ஸ் ஏ இஸ் என்டைட்டில்டு மியர்லி டு டிமாண்ட் ஜஸ்ட் சேஞ்ச் த கலர் பை இன்ஸ்ட்ரக்டிங் பி டு ரீபெயிண்ட் இட் வித் ரெட் கலர் அண்ட் மேக்கிங் ஹிம் பேர் த காஸ்ட் ஆஃப் ரீபெயிண்டிங். வாரண்டியை மீறினதுனால அந்த ஒப்பந்தத்தை நிராகரிக்க முடியாது. வாரண்டியை மீறினதுனால இவர் கேட்ட மாதிரி அந்த பைக்குக்கு க்ரீன் கலருங்கிற பைக்கை ரெட் கலராக ரீபெயிண்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கான செலவை அந்த பிங்கிற மெக்கானிக் விற்றவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ வாட் டு யூ நோ அபவுட் வாரண்டி? வாட் டு யூ நோ conditions? What are the difference between conditions and warranty? Now let us see the differences between the conditions and warranty. இதில் basic difference meaning. conditionங்கிறது it is a stipulation which is essential to the main purpose of the contract of sale. conditionங்கிறது இருக்க, இது முக்கியத்துவம் வாய்ந்தது, முக்கியமான நோக்கமாக கருதப்படுகிறது. இட் இஸ் எ ஸ்டிப்புலேஷன் விச் இஸ் எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். விற்பனை ஒப்பந்தத்தில் குறிப்பிடக்கூடிய முக்கியமான ஒன்றாக கண்டிஷன் சொல்லப்படுகிறது. இட் இஸ் எ ஸ்டிப்புலேஷன் விச் இஸ் கொலாட்டரல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த, இது வந்து துணையாக குறிப்பிடப்படுகிறது. அந்த முக்கிய நோக்கத்திற்கு துணையாக இது நம்புறுதி கூறப்படுகிறது. Significance, முக்கியத்துவம். A condition is essential to the contract that the breaking of which cancels out the contract. Condition மீறப்பட்டா, நிபந்தனைகள் மீறப்பட்டா ஒப்பந்தம் நிராகரிக்கப்படும், ஒப்பந்தம் கேன்சல் ஆகிடும். It is subsidiary or inferior in character. வாரண்டிங்கிறது துணையாக உள்ளது, இது inferior in character. The violation of warranty will not revoke the contract. வாரண்டி கொடுத்துட்டு வாரண்டியை மீறிட்டாங்கன்னா ஒப்பந்தத்தை நிராகரிக்க முடியாது, ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்
on goods, ownership on goods cannot be transferred without fulfilling the conditions. உரிமை மாற்றம்ங்கிறது எப்போ நிகழும் அப்படின்னா கண்டிஷன்ஸை நிறைவேற்றினா தான் உரிமை மாற்றம் நிகழும். கண்டிஷன்ஸை நிறைவேற்றாத பட்சத்தில் உரிமை மாற்றம் நிகழாது. ஓனர்ஷிப் ஆன் குட்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு ஆன் த பையர் வித்தவுட் ஃபுல்ஃபில்லிங் தி வாரண்டி. வாரண்டியை நம்புறுதி மீறப்பட்டாலும் உரிமை மாற்றம் நிகழ்ந்துவிடும். ரெமிடி, இதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தி கேஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் த அஃபெக்டட் பார்ட்டி கேன் கேன்சல் த கான்ட்ராக்ட் அண்ட் கிளைம் டேமேஜஸ். நிபந்தனைகள் மீறப்பட்டால், ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகள் மீறப்பட்டால் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறது மட்டும் இல்லை, இழப்பீடு கேட்கலாம். பாதிக்கப்பட்ட நபர் இழப்பீடு கேட்கலாம். இன் கேஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் வாரண்டி, வாரண்டியை மீறிட்டாங்க அப்படின்னா நம்புறுதிகள் மீறப்பட்டால் இன்கேஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் வாரண்டி த அஃபெக்டட் பார்ட்டி கேனாட் கேன்சல் த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது. பட் கேன் கிளைம் டேமேஜஸ், இழப்புகளை கேட்கலாம். பாதிப்புகளுக்கு எதிராக இழப்புகளுக்காக இழப்பு தொகையை கேட்கலாம். கடைசியாக ஒரு டிஃப்ரென்ஸு, ட்ரீட்மெண்ட். பிரீச் ஆஃப் condition may treated as breach of warranty. Breach of condition may be treated as breach of warranty. நிபந்தனைகள் மீறப்பட்டால், விற்பனை ஒப்பந்தத்தில் நிபந்தனைகள் மீறப்பட்டால் நம்புறுதி மீறப்பட்டதாக கருதப்படும். ஆனால் இங்கே breach of warranty cannot be treated as breach of condition. நம்புறுதி மீறப்பட்டால் நிபந்தனைகள் மீறப்பட்டதாக கருத முடியாது. Okay students, thank you.